ஹாய் ஒருவன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ ஒரு மிக மிக முக்கியமான வீடியோ ஃபார் என்ஜினியரிங் தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன் 2024க்கான முக்கியமான வீடியோ. யாரெல்லாம் கவர்மெண்ட் கோட்டால போறேன்னு விரும்புறீங்களோ கண்டிப்பா இந்த கல்லூரியில சாய்ஸ் லிஸ்ட்ல வைங்க. கண்டிப்பா ஒரு அருமையான கல்லூரி. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ரவுண்ட் ஒன்லேயே பாத்தீங்கன்னா நிறைய ப்ரிஃபர் பண்ணலாம் இந்த காலேஜஸ் எல்லாம் இந்த வருஷம். ஏன் காரணம் கேட்டீங்கன்னா 2024 பொறுத்த வரைக்கும் பிளேஸ்மெண்ட் லிஸ்ட்ங்கிறது அதிகப்படியா இல்லை அப்படிங்கிறத சொல்லணும். எல்லா காலேஜ்லயும் பிளேஸ்மெண்ட்னு எடுத்து பாத்தீங்கன்னா கல்லூரிகள்ல பாத்தீங்கன்னா ஒரு 500 பேர் படிக்கிறாங்க அப்படின்னா ஒரு 200 பேர் 100 பேர் தான் இந்த தடவை எல்லா கல்லூரிகளும் மோஸ்ட்லி பிளேஸ் ஆயிருக்காங்க. எதையுமே குத்த சொல்லலை. பட் ஆனா பொதுவாகவே 2024 அந்த டிராப்புங்கிறது எதுனால அந்த ஐடி கம்பெனிஸ் கம்மியா வரனால கூட இருக்கலாம். ஸோ ஏன்னா அதை பத்தி நம்ம ஒரு வீடியோவில் பேசியிருந்தோம். கம்ப்யூட்டர் செக்டார்ல பாத்தீங்கன்னா ஐடி ஃபீல்டு கொஞ்சம் டவுன்ல இருக்கு. ஸோ ஆட்களை எடுக்கிறது இல்லை அப்படிங்கறனால கூட இருக்கலாம். ப்ராஜெக்ட்ஸும் வர்றது இல்லைங்கிறனால அந்த பிளேஸ்மெண்ட் கிரைட்டீரியாங்கிறது கம்மியா இருக்கு. ஐடி நம்பி தான் இருக்கா சார் எல்லாமே அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஐடி தான் நிறைய கம்பெனி வருவாங்க. அண்ட் கோர் பிரான்ச்சஸ் ட்ரிபிள் இசி மெக்கானிக்கல் சிவில் போன்ற பிரான்ச்சஸ்க்கும் பாத்தீங்கன்னா கம்பெனிஸ் வர்றது உண்டு, கோர் கம்பெனிஸ். பட் அது ஓரளவுக்கு தான், ஒரு 20 to 30% தான் வருவாங்க. அது கூட வரமாட்டாங்க, 20% தான். ஒரு 80% ஐடி கம்பெனி தான் எல்லா கல்லூரியிலையும் அதிகமா வருவாங்க. காரணம் இதுதான், ஐடி கம்பெனியால தானே 50,000 பேர் 1,00,000 பேர் வேலைக்கு எடுப்பாங்க ஒரு வருஷத்துக்குன்னு. அது அப்படிதான். சரி, ஓகே. எனிவே இந்த 2024 டாப் இன்ஸ்டிடியூஷன்ல நம்ம படிக்கணும். அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் கல்லூரியில படிக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு ஒரு கல்லூரியில என்ன பாக்குறோம், நல்லா சொல்லி தராங்களான்னு பாக்குறத விட பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்கான்னு தான் பாக்குறோம். ஃபேக்கல்டி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் சில விஷயங்கள் இருக்கு. அண்ட் அந்த கல்லூரி எந்த ரேங்கிங்ல இருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் பாக்குறோம். கூகுள்ல ரேட்டிங் அடிச்சு பாக்குறோம், எல்லாமே பாக்குறோம். ஆனா இது பியூர் 2024 பிளேஸ்மெண்ட் மட்டுமே சார்ந்து இந்த வீடியோ இருக்கு. இந்த வீடியோல சொல்லக்கூடிய 23 கல்லூரிகள் நான் சொல்ல போறேன். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கல்லூரி. முக்கியமா இந்த ரவுண்ட் 1ல வரக்கூடிய மாணவர்கள், இந்த 175க்கு மேல இருக்கிற மாணவர்கள் கண்டிப்பா இந்த கல்லூரிகள்லாம் ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன் நான் சொல்றேன்னா அருமையான ஒரு கல்லூரிகள் 2024 நீங்க எடுக்கக்கூடியது. பிளேஸ்மெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற கல்லூரிகள். பிளேஸ்மெண்ட் எவ்வளவு இருக்கு சார் இங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் படிக்கிறாங்க அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட்லி பெர்சன்டேஜ் வைஸா நான் சொல்லல, அப்ராக்சிமேட்லி ஒரு 400 பேர் 350ல இருந்து 400 பேர் பக்கம் பிளேஸ் ஆவாங்க அப்படிங்கிறது இந்த கல்லூரியில இருந்து நமக்கு நியூஸ். அண்ட் ஆல்சோ இந்த டேட்டா எப்படி சார் எடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது கல்லூரிகள்ல வெப்சைட் இருக்கு. வெப்சைட் மூலமா நம்ம தெரியும். வெப்சைட்ல ஏதோ ஒன்று போட்டு விடுவாங்கல்ல சார், அதை பார்த்து எப்படி நீங்க முடிவு பண்ணலாம் அப்படின்னு கேட்கலாம். அந்தந்த கல்லூரிகள் மாணவர்கள் அந்த சீனியர்ஸ் கிட்ட பேசி நம்ம எடுத்த டேட்டா தான் இது. ஸோ அப்படி பார்க்கும்போது பியூரஸ்டா பாத்தீங்கன்னா 2024 பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்கக்கூடிய கல்லூரிகள் இதுதான். ஸோ அப்போ 20 கல்லூரிகள் மட்டும்தான் பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்குமாங்க சார், வேற கல்லூரிலாம் நல்லா இருக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது. 450 கல்லூரிகள் இருக்கு. இந்த 450 கல்லூரிகள்ல பெஸ்ட் கொடுக்கிறது ஒரு 150 கல்லூரிகள் இருக்கு. இதுல டாப் மோஸ்ட் இருக்குள்ள 20 கல்லூரிகள் அதுதான் இது. இந்த 20 கல்லூரிகளை மிஸ் பண்ணிடாதீங்க உங்க கவுன்சிலிங்ல சாய்ஸ் ஃபில்லிங் வைக்கும் போது, சாய்ஸ் லிஸ்ட்ல. ஓகேவா? சோ இந்த 20 கல்லூரிகள் என்னன்னு சொல்லிடுறேன். இதையும் தாண்டி லிஸ்ட் இருக்கு. நான் இதுக்கப்புறம் வரக்கூடிய லிஸ்ட் அடுத்தடுத்த கட் ஆஃப்கெல்லாம் நான் சொல்றேன். இது 175ல இருந்து 200 வரைக்கும் சூப்பரா எடுக்கலாம். 175 கீழே கிடைக்காத சார், எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு கண்டிப்பா கிடைக்கும். சரிங்களா? அதெல்லாம் நான் என்னங்கிறது வேற வீடியோல சொல்றேன். இது டாப் லிஸ்ட் என்னன்னு பாத்திரலாம். அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை சிஇஜி கேம்பஸ் ஆப்வியஸ்லி அவங்க பிளேஸ்மெண்ட் நல்லாவே வச்சிருக்காங்க. இது 4 கவுன்சிலிங் கோட் 4. அண்ணா யூனிவர்சிட்டி எம்ஐடி கேம்பஸ் 2006 பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ். இது நான் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். 1315 எஸ்எஸ்எம் சிவசுப்ரமணிய நாடார், கண்டிப்பா இது முக்கியமான கல்லூரி. 2377 பிஹெச்டி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச், கண்டிப்பா இதை தவிர்க்க முடியாது. 2622 விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் கரூர் டிஸ்ட்ரிக்ட். 2 வச்சிருக்காங்க, 2 பிரான்ச் வச்சிருக்காங்க. ஒன்னு 2622 விஎஸ்பி கரூர் அட்டானமஸ், 2357 விஎஸ்பி கோயம்புத்தூர். இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ல ஒரே மாதிரி தான் இருக்கு போன வருஷம். சோ இது ரெண்டுமே ஒரே டஸ்ட்ங்கிறனால, ஒரே இன்ஸ்டிடியூஷன்ங்கிறனால பிளேஸ்மெண்ட் பக்காவா இருக்கு. சோ இது நீங்க எடுத்துக்கலாம். 2712 குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, 2718 ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர், 1399 சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். 2739 ஸ்ரீ ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜ், 2764 கேபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர், 5008 தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. 1211 ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், 2719 ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ், 1219 ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், 2007 கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர்,
2005 GCT கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, 1126 JNN இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங், இது ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்குது அட்டானமஸ் கல்லூரி. 2711 கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ், 2702 பன்னாரியம்மன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, 1419 ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ், 1317 சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், 1113 RMK. இதை தவிர்த்து வேற எந்த காலேஜ்ல பிளேஸ்மெண்ட் இல்லையாங்க சார் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. கண்டிப்பா நான் அப்படி சொல்ல வரல. நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்க கல்லூரிகள் டாப் மோஸ்ட் இருக்கிறது 2024 இதுதான். அதுக்கப்புறம் வர கல்லூரிகள் நிறைய இருக்கு. அது நான் ஃபர்தர் வர கட் ஆஃப்க்கு நான் லிஸ்ட் அவுட் பண்றேன். இது நீங்க தாராளமா 175 மேல இருந்தீங்கன்னா தாராளமா இந்த கல்லூரிகள்லாம் நீங்க தைரியமா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வைக்கலாம். அண்ட் கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிளேஸ்மெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற கல்லூரிகள் எல்லா கல்லூரிகளும் நல்ல கல்லூரிகள் தான். அதுல டாப் நாச் 2024 லிஸ்ட் எடுக்கும்போது இது கொஞ்சம் மேல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.